அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறோம். ஸோ பிஹெச்எல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஜென்ரல் அவேர்னஸ் டாப் மோஸ்ட் 6 எக்ஸ்பெக்டட், அதாவது 6வது பார்ட்டி எக்ஸ்பெக்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லா பிரான்ச்சஸ் சூப்பர் எக்ஸல் ட்ரெயினியாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ட்ரெயினியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் தான். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சஸ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சஸ்ல ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் 50 கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கோம். நான் ஏன் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்தே போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கொஸ்டின் டைப் இருக்கு, ஸோ இது டெஸ்ட் பேட்ச் யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை தீர்க்கக்கூடியதை நம்ம அதுல இருந்து கொஸ்டின் போட்டால் தானே தெரியும். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செட் 9, போன தடவை ப்ராக்டிஸ் செட் 4, இந்த தடவை ப்ராக்டிஸ் செட் 9ல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்க. வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட arlacademy.com வெப்சைட்ல போனீங்கன்னா பிஹெச்எல் டெஸ்ட் பேட்ச்லேயே தனியாக உங்களுக்கு கேட்டகரி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எக்ஸாம்ஸ் ஏஇஆ இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக அதுவும் தொடர்ந்து வரும். இப்போதைக்கு நீங்கள் பிஹெச்எல் எக்ஸாம் முடிகிறதுக்கு ஸோ எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைனிங், இன்ஜினியரிங் ட்ரைனிங், சூப்பர்வைசர் ட்ரைனிங், டெக்னிக்கல் சிவிலா இருக்கட்டும், மெக்கா இருக்கட்டும், ஸோ எல்லா விதமான டெக்னிக்கல் மெட்டீரியலுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லாமே 500 rupees தான். எல்லாமே 500 rupees தான். அகாடமி வெப்சைட்ல இருக்கிறது நீங்க பாத்துக்கோங்க, சரிங்களா? வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, யோசிக்காம இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி தயவு செய்து வந்து சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு தயவு செய்து என்ன பண்ணுங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஏன்னா லாஸ்ட் டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து படிச்சிருங்க, சரியா? ஓகே. ஸோ செட் 9ல இருந்து பார்த்துருவோமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which Indian city has been declared as the first UNESCO World Heritage City? அதாவது which Indian city has been declared as the first யுனெஸ்கோ பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற சிட்டி எது அப்படின்றதை கேட்டுக்கலாம். ஸோ பாருங்க, பாருங்க. ஆன்சர் சி என்னது? அகமதாபாத். ஆன்சர் சி அகமதாபாத். Ahmedabad was declared India's first UNESCO World Heritage City in 2017 due to its rich architectural heritage. அதாவது கட்டிடக்கலையில மிகப்பெரிய புகழ் பெற்றதாக இருக்கும். கலாச்சார மாறுபாடு அடிப்படையில, கலாச்சார அடிப்படையிலும் பெரிய அளவில் இருந்தனாலும் 2017 அகமதாபாத் தான் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சிட்டியா மாறி இருக்கு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் வந்து இடையில கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நான் ஆன்சர் சொல்றனோ இல்லையோ நீங்க தேடி பார்த்துக்கணும். அதெல்லாம் கேட்கறதுக்குண்டான வாய்ப்பு. யுனெஸ்கோவோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்காங்க, சரியா? யுனெஸ்கோவோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அப்ரிவேஷன்ல டைரக்டா கேட்கலாம். அதே மாதிரி இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க அப்படின்றத பாருங்க. நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா, அப்படியாச்சும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நான் கேட்கிறேன். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The term ஆபரேஷன் பிளட் இன் இந்தியா இஸ் ரிலேட்டட் டு, அதாவது ஆபரேஷன் பிளட் அதுன்றது எதை ரிலேட் பண்ணி இருக்கு, என்ன அதாவது அந்த ரெவல்யூஷனா எதை பத்தி இருக்கு அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பாருங்க, என்னது? ஆப்ஷன் பி, டெய்ரி ப்ரொடக்ஷன். ஆபரேஷன் பிளட் லான்ச் பை வர்கீஸ் குரியன், அதாவது வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் தான் வர்கீஸ் குரியன். was aimed at increasing milk production in India is known as the white revolution. இந்த ஆபரேஷன் பிளட்னு வந்துச்சுன்னா ஒயிட் ரிவல்யூஷன் அப்படின்றத வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் ரிவல்யூஷன்னா யார் வருவாங்க? அக்ரிகல்ச்சர் கிரீன் ரெவல்யூஷன் தான் முக்கியமான இம்பாக்டை கிரியேட் பண்ணதா இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். நம்ம இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கிரீன் ரெவல்யூஷனா எம்.எஸ். சுவாமிநாதன். இதே வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன ஜிஎஸ்ல கொஸ்டின் கேட்டிருந்தேன். யாரு? நார்மன் போர்லாக் அவர்கள் தான் உலக பசுமை புரட்சியின் தந்தை. இந்திய பசுமை புரட்சி தந்தைன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். கிளியராங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியணும்னா நம்ம சேனல்ல தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஏஐ எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்ம கிளாஸஸ் கொடுப்போம். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே. அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வேணும்னா தாராளமா சாம்பிள் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருவோம். சாம்பிள் டெஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டே நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்க. லாஸ்ட் மினிட்ல தயவு செய்து வாங்காதீங்க. இப்ப இருந்தே ஓரளவுக்கு ஒரு 2-3 செட்டு போட்டாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். டெக்னிக்கலும் அதே மாதிரி தான், சரியா? சாம்பிளை பார்த்துட்டு வேணும் வேணாம்னு முடிவு பண்ணுங்க.
சாம்பிளை பார்க்காமலே எனக்கு அது வேணும் இது வேணும்னு வாங்காதீங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட், which one of the following is not a fundamental right under the Indian Constitution? அதாவது எது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது அப்படின்றது கேட்டு, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றதான் என்னது ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்ஸ் கிடையாது. அதாவது சொத்துரிமை, சொத்துரிமை அப்படின்றதான் என்னது அண்டர் என்னது விச் ஆஃப் த நாட் ஃபாலோயிங் ஒன் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ். இது இங்க பாருங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி இது நான் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான் என்ன பண்ணியிருக்கோம், அதாவது ஆர்டிகல் 31 இருந்ததை எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்க, அதாவது சட்ட உரிமையில கொண்டு போய் வச்சிருப்பாங்க. சட்ட உரிமை அப்படின்றத கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் 44. இதெல்லாம் கேட்டிருக்காங்க அடிக்கடி, இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க சரியா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், the headquarter of the International Court Justice. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜிகே கொஸ்டின். ஸோ எங்கெங்க இருக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் லொகேட்டட் இன், ஸோ என்னது இத ஹேக், தே ஹேக் அப்படின்னு சொல்லுவாங்க, தே ஹேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐசிஜி அப்படின்னு வச்சுட்டா த கேக், ஐஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கேக் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க சரிங்களா. அதுதான் வந்து இதோட ஹெட் குவார்டர்ஸ் நெதர்லாந்து, அதாவது ஹேக்ன்றது எங்க நெதர்லாந்துல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் இந்தியா ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப், இப்பதான் நம்ம பார்த்தோம், இப்போ கூட நான் பார்த்தேன் கண்டிப்பா சரிங்களா. எம்.எஸ். சுவாமிநாதன் தான் ஃபாதர் ஆஃப் என்னது இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன். பார்த்தோன்னே நம்ம தப்பா ஆன்சர் போட்டுருவோம். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்னா என்னது, அதாவது கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணும். ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷனா நார்மன் போர்லாக். இங்க இன் இந்தியா அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து யார் வருவாங்க, எம்.எஸ். சுவாமிநாதன் தான் வருவாரு. வர்கீஸ் குரியன், வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை, வெண்மை புரட்சியின் தந்தை. விக்ரம் சாராபாய் யாருங்க, விக்ரம் சாராபாய் யாரு, சோ இவங்க வந்து ஒன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஞாபகம் இருக்கா. சோ அது எங்க இருக்கு, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், சோ டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ ஆன்சர் கரெக்டா, எஸ், எம்.எஸ். சுவாமிநாதன் இஸ் கிரெடிட்டிங் லீடிங் இந்தியாஸ் கிரீன் ரெவல்யூஷன் இன் அக்ரிகல்ச்சர். அடுத்து, which Indian missile is nicknamed fire? அதாவது எதுக்கு ஃபயர் நிக்கணும், அக்னியா, பிருத்திவியா, ஆகாசா, நாக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதுன்னு பாத்தீங்கன்னா ஃபயர்னாலே என்னது அக்னி, அக்னி மீன்ஸ் ஃபயர். ஸோ சான்ஸ்கிரிட்ல இதுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் டெவலப்டு பை இந்தியாவால டெவலப் பண்ணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா, அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது, இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஏரிங்க, தால் லேக், சிலிக்கா, ஊலார், வேம்பநாடு. ஸோ இது ஊலார் லேக் தான். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சரியா. நெக்ஸ்ட், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மேக்சிமம் கரெக்டா தான் இருக்கும். தவறுதலா இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. சார் தப்பா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் தாராளமா. இல்ல அப்படின்னா சார் இதுக்கு இதான் சார் ஆன்சர் அப்படின்றதையும் கன்வீனியன்டா சொல்லலாம். நிறைய பேர் இது நீங்க எப்படி தப்பா சொன்னீங்க, இது தப்பாச்சே, நீங்க தெரியாம வீடியோ போடாதீங்க அப்படின்றாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் கிடையாது. தயவுசெய்து என்ன பண்ணுங்க, தப்பா இருந்தது தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கு வந்து சரியா எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கட்டும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணுங்க சரிங்களா. Okay. The Nobel Prize is not awarded in which of the following fields? The Nobel Prize is not awarded in which of the following fields? Physics, peace, economics, mathematics. So இது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா. மேத்தமெட்டிக்ஸ் தான் என்னது நோபல் பிரைஸ் கிடைக்காது. மற்றபடி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், லிட்ரேச்சர், பீஸ், எக்கனாமிக்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே கிடைக்கும். மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. இதெல்லாம் கேட்பாங்க, தயவுசெய்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து, இந்த கரன்சி ஆஃப் சவுத் கொரியா, ரிங்கிட் அப்படின்றது மலேசியான்னு நினைக்கிறேன். இங்கிட் அப்படின்றது மலேசியா. யுவான் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஜப்பான் நினைக்கிறேன், ஜப்பான். என்னன்றது சைனா. ஸோ சவுத் கொரியா வந்து ஓனாக இருக்கும், பார்ப்போம் பார்த்துருமா. எஸ், ஓன்ன்றதா சவுத் கொரியாவோட இது. என்னன்றது சீனா, யுவான்றது ஜப்பான், ரிங்கிட்ன்றது மலேசியா சரியா. ஸோ தப்பா இருந்தா சொல்லிருங்க, எனக்கு தெரிஞ்சதான் சொல்லியிருக்கேன் சரியா. தப்பா இருந்தா சொல்லிருங்க. நெக்ஸ்ட்,
Who was the first woman chief minister of Indian state? இதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஜிகே. ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், அதாவது இந்தியாவோட முதலமைச்சர் யாரு, பெண் முதலமைச்சர் யாரு அப்படின்னு இருக்காங்க. யாரு? சுஜிதா கிரிபாலினி. யாருங்க? சுஜிதா கிரிபாலினி அவர்கள். ஸோ உத்தரப்பிரதேசல இருந்தாங்க 1963ல உத்தரப்பிரதேசல இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The term repo rate is associated with repo rate RR அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இது எதுல வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஆர்பிஐ லெண்டிங் ரேட், அதாவது கடன் அளிப்புக்கான ஒரு முக்கியமான இதா இருக்கக்கூடியதா ரெப்போ ரேட் அப்படின்றது. கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்குறாங்களா, ஸோ அதோட இதான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிகேஸ்டு டெவலப்டு ஏர்கிராஃப்ட் கேரியர். ஸோ இது போன தடவை கூட நம்ம பார்த்துருந்தோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிகேஸ்டு டெவலப்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் ஐஎன்எஸ் விக்ராந்த் நினைக்கிறேன். எஸ், ஐஎன்எஸ் விக்ராந்த் இதான் வந்து முக்கியமான ஏர்கிராஃப்ட் கேரியர். அடுத்து இந்த ஃபேமஸ் சிப்கோ மூமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு சிப்கோ கழகம். சாலிட் கன்சர்வேஷன், வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன், ஃபாரஸ்ட் கன்வர்சேஷன், வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ இது எதுங்க? ஹக்கிங் ட்ரீஸ் டு ப்ரிவென்ட் தியர் கட்டிங், அப்போ ஆப்ஷன் சி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். நெக்ஸ்ட், which article of the Indian Constitution is deals with emergency provisions? ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல டீல் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 352, 356, 360 எல்லாமே டீல் பண்ணக்கூடியது ஆல் ஆஃப் த அபோவ். 352ன்றது நேஷனல் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்சி எமர்ஜென்சி வருமா? நேஷனல் எமர்ஜென்சி. அடுத்து வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்சியல் எமர்ஜென்சி வரும். சரிங்களா? 356. 360 அப்படின்றது ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. ஃபைனான்சியல் NESCFE இல்லாட்டி NEPEFE அப்படின்றது வரும். ஸோ தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. 352னா தேசிய நெருக்கடி நிலை, 356னா மாநில நெருக்கடி நிலை, இல்லை குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலை அந்த மாதிரி சொல்லலாம். 360ன்றது நிதி நெருக்கடி நிலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, புரியுதா? தெரியுதா? 352. ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸோட உங்களுக்கு கொடுத்துருப்போம். 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 ஃபைனான்சியல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் யார் யார் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட், which of the following organization publishes the World Economic Outlook Report? World Economic Outlook Report. சொல்லுங்க. Which of the World Economic Outlook Report? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இது IMF, International Monetary Fund publishes the World Economic Outlook. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, எப்போ ஆரம்பிச்சாங்க? ஸோ 2 கேள்வி கேட்டிருக்கேன். 2 கேள்விக்குமே என்ன பண்ணுங்க, தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட், பாரத் நெட் ப்ராஜெக்ட் இஸ் அசோசியேட்டட் வித் பாரத் நெட் ப்ராஜெக்ட். ஸோ இது எதுக்கு வரக்கூடியது? ஃபைபர் ஆப்டிக் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, ரயில்வே மாடர்னைசேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், ரிவர் கிளீனிங். ஸோ எதுக்கு? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக். பாரத் நெட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபைபர் ஆப்டிக் அப்படின்றது தான். பாரத் நெட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் டு ரூரல் ஏரியாஸ் த்ரூ த ஆப்டிகல் ஃபைபர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ ரீசெண்டாக BSNL தான் இருக்கிறதுலேயே வந்து ஹையஸ்ட் சேல் அப்படின்றது தெரியும் உங்க எல்லாருக்கும். ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் அதை கூட கேட்கலாம், தயவு செய்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து, the headquarters of World Trade Organization is located in. ஸோ வேர்ல்டு WTO அப்படின்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவால இருக்கு. இங்க இருக்குங்க, ஜெனீவால சுவிட்சர்லாந்துல இருக்கு. சரியா? ஜெனீவால சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட், who wrote the discovery of India? most expected question. அதே மாதிரி அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஜவஹர்லால் நேரு தான் வந்து த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை எழுதியிருப்பாரு, அவர் ஜெயில இருந்தப்ப. நெக்ஸ்ட், வாட் இஸ் இந்தியா ரேங்க்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா குளோபலி? ஏரியா உலக அளவில் ஏரியா பரப்பளவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு 7வது இடத்துல இருக்கு, 7th place. அடுத்து, இந்த பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் இன்க்ளூட் ஹவு மெனி கண்ட்ரிஸ்? பிரிக்ஸ் அப்படின்னாலே எத்தனை? 5 வார்த்தை. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, அதுக்கப்புறம் என்னதுங்க டக்குன்னு வரலையே, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ பிரிக்ஸ் அப்படின்னாலே 5 கண்ட்ரிஸ் என்னென்ன பாருங்க, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. கிளியராங்க? ஓகே. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. கொஸ்டின்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு பொறுத்து தான். நிறைய பேர் பாக்குறாங்க, பார்க்கல. டெஸ்ட் பேட்சாச்சும் அவங்க நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றக்காண்டி தான். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஜிஎஸ் வீடியோ தான் வரும். ஸோ நம்மளால வந்து கொடுக்க முடியாத பட்சத்துல ரீசனிங் உங்களுக்கு ஒரு 2 days இல்ல வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையா ரீசனிங் கிளாஸஸ் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல. ஸோ நம்ம ஆல்ரெடி கம்மியா தான் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய நாட்கள்ல தயவுசெய்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பாருங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம. தேங்க்யூ ஸோ மச்.